வெல்கம் டு அவர் சேனல். வாழ்க வளமுடன் நலமுடன். உலகம் யாவையும் தாமுற வாக்களும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. மூன்றடி நிலம் கேட்டு மூவுலகம் அளந்தவனும் மூன்றாம் யுகம் தன்னில் மூண்டுவிட்ட போர் நாளில் மயங்கி நின்ற பார்த்தனது சிந்தையது தெளிவு பெற மனிதகுல வாழ்க்கை நெறியை முத்தாக மொழிந்ததனை 2000 ஆண்டுகள் முன் ஈரடி குரட்பாவில் ஏற்றி வைத்தார் வள்ளுவனார் எனும் ஒரு தெய்வப்புலவர். வல்லவன் குரலும் வள்ளுவன் குரலும்ன்றதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஐந்தாவது தலைப்புல நான் கொடுத்துருக்க தலைப்பு சமநிலை. கீதை 12வது அத்தியாயத்தில் 16வது ஸ்லோகம். அனபேக்ஷ சுசீர்த்தர்ஷே உதாசீனோ கதவ்யதக சர்வாரம்ப பரித்யாகி யோ மத்பக்த சமே பிரிய. என்ன அர்த்தம்னா, எந்த மனிதன் எதையும் எதிர்பார்க்காதவனோ, அகத்தூய்மை புற தூய்மை உள்ளவனோ, பக்ஷபாதம் அற்றவனோ, செயல்களில் நான் செய்கிறேன் என்னும் அபிமானத்தை நீக்கியவனோ அவனே எனக்கு பிரியமானவன். கீதையில கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, எந்த ஒரு மனிதன் ஒரு செயலை செய்யும் பொழுது எதையுமே எதிர்பார்க்காமல், அதே போல உள்ளத்திலையும் தூய்மை புறத்திலையும் தூய்மையாகவும் பட்சபாதகம். இந்த பட்சபாதகமற்றவன்னா நம்ம சொல்லுவோம், இவ்வளோ பாரபட்ச ரொம்ப தமிழ் வழக்கில் என்ன, இந்த ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்புன்ற மாதிரி சொல்லுவோம். சொல்லாடல வழக்கில் வரும்பொழுது இந்த பாரபட்சம் பார்க்காத அப்படின்னு சொல்கிறத ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்புன்னு பார்க்காதேன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த பட்சபாதகமற்றவன்னா என்ன அர்த்தம்னா, நீதிமன்றத்திலோ அல்லது ஒரு பஞ்சாயத்திலோ ஒரு சாட்சியாக நம்ம போய் சொல்லக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கும் பொழுது தன்னோட குடும்பத்தை சார்ந்தவன் அல்லது இவன் தனக்கு ஃப்ரெண்டு, தனக்கு வேண்டியவன் அல்லது இவன் தனக்கு வேண்டாதவன் அப்படின்ற அந்த எண்ணத்தோடோ அந்த நோக்கத்தோடோ வெறுப்புடனோ அல்லது வெறுப்புடனோ, இதில் எதை முதல்ல இருக்கணும்னா, தனக்கு வேண்டியவன் தன் சுற்றத்தாறு அப்படின்னா விருப்பமாகவும், தனக்கு வேண்டாதவன் அப்படின்ற இருக்கும் பொழுது வெறுப்புடனோ எந்த காரணத்திலும் பொய்யா சாட்சி சொல்லக்கூடாது. ஒரு இடத்துல இவன் இதை பண்ணியிருக்கானப்பா உனக்கு என்ன தெரியுமான்னு பொழுது அந்த இடத்துல அது நடந்துதா அவன் பண்ணானா இல்லையான்றதை மட்டும்தான் சொல்லணுமே தவிர, ஓ இவன் நமக்கு வேண்டியவன் இல்லையா, ஐயோ இப்போ சொன்னால் இவன் நாளைக்கு நமக்கு இதுவாகிடுவான், சரி வேணாம், இல்லைங்க அவன் பண்ணலங்க, அந்த மாதிரி நமக்கு இல்லை, அவன் உண்மையாகவே பண்ணியிருக்க மாட்டான், ஆனால் அவன் மேலே நமக்கு பிடிக்காது, அவன் மேலே வெறுப்பாக இருக்கும். இதாண்டா ஆமாங்க அவன் பண்ணாங்க. ஆக விருப்பத்தினாலையும் சொல்லிக்கூடாது, வெறுப்புனாலையும் சாட்சி சொல்ல கூடாது. வேறு ஏதாவது நேர்மையற்ற முறையில் ஆதாயம் இல்லை, நீ எனக்கு சொன்னேன்னா நான் உனக்கு அவன் உன்னை கேட்பாங்கன்னா நீ அப்போ இப்படி சொல்லிடுன்னா நான் உன்னை அப்புறமா அவங்ககிட்ட இருந்து வேறு ஏதாவது நமக்கு பொருளாவோ அல்லது ஏதோ ஒரு ஆங்கிளில் நமக்கு ஏதாவது ஒரு உதவி அவன் மூலியமா நமக்கு கிடைக்கும், ஆதாயம் கிடைக்கும்ன்ற அந்த எண்ணத்தினாலையும், அவன் வேண்டாதவனும் இருக்குப்பா, வேண்டியவனாவும் இருக்கலாம், இல்லை ஒன்றுமே தெரியாதவனா கூட இருப்பான் நமக்கு முன்ன புண்ணத்தை. அப்போது நீ எனக்கு இது மாதிரி சொல்லிட்டேன்னா நான் உன்னை இந்த மாதிரி பண்ணுறேன், உனக்கு இது பண்ணுறேன்னா அப்படின்னு அவன் சொன்ன அந்த ஒரு கருத்துக்காக நமக்கு அவன் மூலியமாக ஏதோ ஒரு பொருள் அல்லது ஏதோ ஒரு நமக்கு சலுகை கிடைக்கும்ன்ற அதை எதிர்பார்த்தோம் பொய் சாட்சி சொல்லக்கூடாது. விளைவிக்க வேண்டும் என்றோ செயலில் இறங்குவது பக்ஷபாதம். இந்த மாதிரி தனக்கு வேண்டியவனோ வேண்டாதவன்ற எண்ணத்தினாலேயோ அல்லது ஏதோ ஒரு ஆதாயம் கருதி அதனாலவோ அல்லது அவனுக்கு நம்ம துன்பம் கொடுக்கணும், அவனுக்கு நமக்கு சம்மந்தமே இருக்காது, இருந்தாலும் அவன் தானே கஷ்டப்பட போறான் ஆமான்னு சொல்லிட்டு போயிடுவோமே, அந்த அவன் துன்பப்படுறான்ல அந்த துன்பப்பட்டுக்கிட்டோம் அவன், அந்த எண்ணத்தினாலோ இப்படி எந்த ஒரு காரணமும் அந்த மாதிரி காரணத்தோட சொல்றதுக்கு பேர் என்னது, பக்ஷபாதம்னு பேர். அது இல்லாம அந்த மாதிரி காரணங்கள் எதுவுமே இல்லாமல் சமமாக சொல்வதற்கு பட்சபாதம் அற்றவன் பேர். அப்போ
அவர் என்ன சொல்றாரு, எப்படி சமமா இருக்கணும்ன்றாரு. ஒரு சாட்சி சொல்லும் பொழுதோ அல்லது ஒரு இது நீ செய்யும் பொழுதோ உனக்கு வேண்டியவர் உனக்கு வேண்டாதவர் அவரால் உனக்கு ஆதாயம் கிடைக்கும் அல்லது அவன் துன்பப்படட்டும் பரவாயில்லை. இந்த மாதிரி எந்த விதமான நோக்கமும் எண்ணங்களும் இல்லாமல் நீ சாட்சி சொல்ல வேண்டும். அதை சொல்லிதான் எப்படி சொல்றாரு போருக்கு போகணும்னு. இந்த இடத்துல நீ ராஜா, நீ எதிர்க்க இருக்கவன் தாத்தா பாட்டனாரே பெரியப்பா சித்தப்பா தன் கூட அந்த எண்ணங்களுடன் நீ போர் புரியல. நீ உன்னுடைய கடமை, நீ ராஜா. ஒரு ராஜா இன்னொரு ராஜாவை சண்டைக்கு கூப்பிடுறான்னு பொழுது நீ அதுக்கு போகணும். இது உன்னுடைய தர்மம். ராஜான்ற அந்த பதவிக்கு தர்மம் என்னன்னா, சண்டைக்கு ஒருவன் வரும் பொழுது நீயும் எதிர்த்து நின்று போர் புரிய. அதுல நீ தோல்வியும் அடையலாம் வெற்றியும் அடையலாம். அது உன்னுடைய சாமர்த்தியம் அல்லது உன்கிட்ட இருக்கிற படை வீரர்களுடைய பலம் எல்லாத்தையும் பொறுத்து இருக்குது. ஆனாலும் போர்னு அவன் ஒரு ராஜா எதிராளி கூப்பிடும் பொழுது நீ அதை பயந்து விளக்கக்கூடாது. இதுதான் பச்சை. அவன் எதனால போர் புரியமா? இதே அர்ஜுனன் எல்லா இடத்துலையும் சண்டைக்கு போனான் தானே இல்லையா? ஒவ்வொரு இடத்துலையும் இதுக்கு முன்னே எத்தனை இடத்துல சண்டைக்கு போயிட்டு அவன் வந்திருக்கான். ஆனா இங்க வந்த உடனே ஏன் அவன் சண்டை போட தயங்குறான்? தன்னுடைய பாட்டனார், தன்னுடைய உறவினர்கள், தன்னுடைய சகோதரர்கள், இப்படி தன்னை வளர்த்த தனக்கு சொன்ன ஆச்சாரியார், இப்படி ஒன்றும் அவன் அந்த உறவு முறையும் அந்த ஏதோ ஒரு பலனுக்காகவும் அவன் பார்க்கறதுக்கு தான் கிருஷ்ணன் என்ன சொன்னாரு, இப்படி நீ உன்னுடைய அந்த பட்சபாதகம் பார்க்கக்கூடாது. அந்த இடத்துல நீ நினைக்க வேண்டியது ஒன்னே ஒன்று, நீயும் ராஜா அவனும் ராஜா. உன்னை சண்டைக்கு அழைச்சிருக்கா, நீ சண்டை போடணும். இது உன்னுடைய தர்மம். இதுதான். இதையே இப்போ வள்ளுவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாமா? அதிகாரம் நடுவு நிலைமைன்ற அதிகாரம். தகுதி என ஒன்று ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டொழுக பெறின். குறள் எண் 111. பரிமேலழகர் என்ன சொல்றாரு, நடுநிலைமை என்று சொல்லப்படும் ஒரு அறமுமே நன்று பகை நொதுமல் நண்பு என்னும் பகுதி தோறும் தன் முறைமையை விடாது ஒழுக பெறின். அதுக்கு என்ன இன்னும் கருத்துன்னு சொன்னா, வேண்டியவர் வேண்டாதவர் என எவ்வித பாகுபாடும் இன்றி அனைவரிடமும் நடுவு நிலைமையோடு இருந்தால் அக்தே எல்லா நன்மைகளையும் தரும். எந்த ஒரு செயலிலோ அல்லது கருத்திலோ அல்லது பேச்சு வழக்கிலோ எந்த எதிலுமே என்ன சொல்றாரு, அனைவரிடமும் சமமாக நடுவு நிலைமையுடன் இருக்க வேண்டும். ஒரு தவறு ஒன்று பண்ணிருக்கிறான், அப்படி இப்போ ஒன்றும் வேணாம், ஒரு பக்கத்து வீட்டு பையனும் நம்ம பையனும் ரெண்டுமே விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடும் போது நம்ம வீட்டில் ஒரு பொருளை கிளாஸ் பொருளோ என்னவோ போட்டு உடைச்சிடுறாங்க. அப்போ நம்ம பையன் உடைச்சிருக்கவே மாட்டான்ற நம்பிக்கையோடு அந்த பையன் தான் உடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புன்னு அந்த பையனை போட்டு திட்டக்கூடாது இல்லையா? அப்ப என்ன ஆகுது, இது நம்ம குழந்தை, அவன் உடைச்சிருக்கவே மாட்டான். நம்ம குழந்தை தனியா இருக்கும்போது வீட்டுல எத்தனையோ உடைச்சிருக்கோம், எவ்வளவு அமக்கலம் பண்ணிருக்கோம், அப்ப நம்ம கம்முன்னு இருந்திருப்போம். ஆனா அந்த குழந்தையோட சேர்ந்து விளையாடும் பொழுது அந்த ஒரு பொருளை உடைச்சிட்டாலோ அல்லது ஒரு அப்ப நம்ம என்ன சொல்றோம், என் பையன் அப்படிலாம் பண்ண மாட்டான், ஏண்டா நீ விளையாட, நாளையிலேருந்து நீ விளையாட வராத. உடனே நம்ம என்ன சொல்லிடுவோம், நாளையிலேருந்து நீ விளையாட வராத, நீ அவனோட சேராதரா, அவன் பாரு இப்படி போட்ட பொருள் எல்லாம் போட்டு உடைக்கிறான் பாரு அவனோட. இதுதான் தப்பு, இதுதான் நடுவுன. ரெண்டு குழந்தையும் விளையாடு இருக்குது, ரெண்டுமே விளையாடும் போது அது யார் கை தவறி ஒன்னா கீழே விழுந்திருக்கலாம், நம்ம பார்க்கவும் இல்லை அந்த இடத்துல. அப்போ பார்க்கவும் பார்க்காத ஒரு செயலுக்கு பாரபட்சத்துடன் நம்முடைய குழந்தை அல்லது நம்முடைய சுற்றுத்தார் குழந்தை அல்லது பக்கத்து வீட்டில் குழந்தை, வேற பக்கத்து வீட்டில் நம்ம டெய்லி பழகிறோம் அந்த குழந்தையும் இல்லை, வேற எங்கிருந்தோ இன்னொரு குழந்தை விளையாடனா சரி அதை மேலே பழி, அது தவறு. அந்த மாதிரி நம்ம நடக்கக்கூடாது. எல்லோ போட்டுதான் எல்லா குழந்தைங்களையுமே ஒரு கண்டிப்பு கொடுக்கணும். இப்போ பொருளை உடைச்சிட்டீங்களே, இப்படி இல்லாத உடைக்காம பத்திரமா விளையாடுங்கன்னு எல்லாருக்கும் சமமாவே அறிவுரை சொல்லணும், சமமாவே பாவிக்கணும். அதை விடுத்து வேண்டிய குழந்தை வேண்டாத குழந்தைன்ற ஆங்கிள் நம்ம பாரபட்சமா அந்த குழந்தைங்களை, அது ஒரு உதாரணமா சின்ன குழந்தைகளுக்குன்னு சொன்ன, பொதுவா எந்த மனிதனையும் நாம எல்லோரிடமுமே நமக்கு அவங்கள முன்ன பார்த்திருக்க மாட்டோம். இல்ல என்னவோ இருக்கும் அவன் பண்ணியிருப்பான்,
நம்ம அவன் பண்ணியிருப்பானான்றதை பார்த்துருக்கவே மாட்டோம். அவன் பண்ணக்கூடிய ஆளான்றதும் நமக்கு தெரியாது. ஆனால் சரி, இவங்க நம்மக்கிட்ட இப்படி சொல்கிறாங்களா, ஒரு வேலை பண்ணியிருப்பாங்க ஆமான்னே சொல்லி வைப்போமே. ஏன்னா இவங்க நமக்கு வேண்டியவங்க அவனை பற்றி குறை சொல்கிறாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ என்னவோ பண்ணியிருப்பான். அது தவறு. இவங்களை பற்றி நமக்கு தெரியும், அவனை பற்றி நமக்கு தெரியவே தெரியாது. அப்போ இவங்க நம்மக்கிட்ட சொல்கிறாங்களேன்றதுனாலேயே அவன் பண்ணியிருப்பான்றது உண்மை கிடையாதுல்ல. அப்போ அதை நம்ம பாரபட்சத்தோடு ஆமாம் அவன் பண்ணியிருப்பான்ற எண்ணத்தோடு நம்ம சொல்லக்கூடாது. அதை தான் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, யாரிடமும் வேண்டியவர் வேண்டாதவர் என்ற பாகுபாடு இன்றி நடுவு நிலைமையோடு இருந்தால் இருக்கிறதுலே அது ரொம்ப நல்ல அறம், நல்ல நன்மையை தரும் அப்படின்றாரு. அதே இதில் 118வது குறள் பாருங்க. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர் கனி. முன்னே தான் சமமாக நின்று பின் தன்கண் வைத்த பாரத்தை வரையறுக்கும் துலாக்கோல் போல் இலக்கணங்களால் அமைந்து ஒரு பக்கத்து கோடாமை சான்றோருக்கு அழகு ஆகும். அதாவது நம்ம எல்லாருக்குமே இந்த தராசுன்னு தெரியும். இந்த பரிமேலழகருடைய அந்த கருத்துக்கும் இன்னொரு டீப்பு பொருள் என்னன்னா, தான் சமமாக அமைந்து தன்னிடம் வைக்கப்பட்ட பொருள்களின் எடையை சீராக காட்டும் துலாக்கோல் தராசு போல் எப்பொழுதும் எங்கும் நடுவு நிலைமையை தவறாமல் இருப்பதே சான்றோர்க்கு அழகு. ஒரு நல்ல அறிஞர், நல்ல படித்தவர், நல்ல பண்புள்ளவர், ஒரு சிறந்த சான்றோன்றதுக்கே முக்கியமான அழகு எதுதான் கேட்டா, ஒரு தராசாக, நம்ம தராசு எல்லாருக்குமே தெரியும். இப்பெல்லாம் அந்த எலக்ட்ரானிக் ஏர் வந்துடுது, ஓகே. பட் மொத்தத்தில் தராசுன்றது இந்த ரெண்டு பக்கமும் தட்டு இருக்கும், 3 சங்கிலியில் கட்டி மேலே அந்த நடுவில் ஒரு முள், நம்ம கடிகாரத்து முள் மாதிரி நடுவில் இருக்கும். அது என்ன பண்ணும், முதல்ல அதை பார்க்கறதுக்கு முன்னே அந்த முள் நேராக இருக்குதான்னு பார்த்துப்பாங்க, எந்த பொருளை வைக்கிறதுக்கு முன்னையும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் எடைக்கல்ல வைப்பாங்க, அந்த பக்கம் அதுக்கு உண்டான எந்த பொருள் வைப்பாங்க. நம்ம என்ன பொருளை வாங்குறோமோ அந்த பொருள், இதுதான் பொருள். நம்ம என்ன இப்போ பருப்பு வாங்குறோம், நெய்யை வாங்குறோம், அரிசி வாங்குறோம், 2 கிலோ கொடு 4 கிலோ கொடுனா அந்த 4 கிலோ எடைக்கல்ல இந்த பக்கம் வைத்ததுடன் அந்த பக்கம் எந்த பொருளை யார் கேட்கிறார்களோ அதை வைப்பாங்க இல்லையா. அப்போ தராசாகப்பட்டது, ஐயோ அரிசி வச்சிருக்கிறானா, அப்ப நம்ம நரைக்டா நினைப்போம். ஓ இந்த பருப்பா, அப்ப நம்ம இந்த பக்கம் சாஞ்சிப்போம். அந்த மாதிரி அந்த தராசு செய்யவே செய்யாது. இந்த எடைக்கல்ல 4 கிலோவுக்கு சமமாக நீ எந்த பொருளை வைத்தாலும் அந்த எடைக்கு சமமா வந்தாதான் அது நேரம் மறுபடியும் நிற்கும். அது வராத வரைக்கும் என்ன பண்ணும், இந்த பக்கமே தான் சாஞ்சிக்கிட்டு இருக்கும், எடைக்கல் பக்கமே சமம். இந்த கல்லுக்கு சமமா அந்த பக்கமும் பொருள் வச்ச உடனே இப்படியும் சாயாது அப்படியும் சாயாது, மறுபடியும் அந்த நேர்கோடு பொசிஷனுக்கு வரும். அதுக்கு எந்த பொருளை வச்சிருக்கிறோன்றதுக்கு அதுக்காக கிடையாது, அது தெரியாது, உணராது. ஆனால் அதனுடைய செயல் என்ன, 2 பக்கமும் எடை சமமாக இருக்க வேண்டும். நீ கல்லையே வைக்கிறையோ, மண்ணையே வைக்கிறையோ, புண்ணாக்கையே வைக்கிறையோ, அரிசியே வைக்கிறையோ, பருப்பையே, எதை பற்றியும் அதுக்கு அக்கறை இல்லை. இந்த எடை, இந்த சைடு எத்தனை எடை இருக்கிறதோ அதே சமமாக அந்த பக்கம் உள்ள தட்டிலும் பொருள் வைத்தால் அது நேராக நிற்கும். அந்த அளவுக்கு அப்படின்னா எவ்வளோ இதுவாக சொல்கிறாருன்னு பாருங்க. சமன்னு சொல்லும் பொழுதே அதுக்கு ஈக்குவேஷனாக அவர் என்ன சொல்கிறாரு வள்ளுவரே, துலாக்கோலை சொல்கிறார், தராசை சொல்கிறார். தராசு எப்படி தன்னுள்ள வைக்கப்பட்ட பொருளை பார்க்காமல் எடையை மட்டும் காண்பிக்கிறதோ அதுபோல நல்ல சான்றோர் அப்படின்னு சொன்னா அவருக்கு எதுடா முதல்ல அழகு அப்படின்னு சொன்னா, நமக்கு வேண்டியவன் வேண்டாதவன் அப்படின்றெல்லாம் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் நடுவு நிலைமையோடு செயல்படுவார், அவரே சிறந்த சான்றோர். துலாக்கோலை போல இப்படி சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் முதல்ல அதை சமப்படுத்திக்கும். இந்த பக்கமும் ஒன்னா அந்த பக்கமும் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு தான் அந்த முள்ளு நேர போகுது இல்லையா. நீ கொஞ்சம் இந்த பக்கம் எடுத்துட்டீங்களானாலும் மறுபடியும் இந்த பக்கம் சாயும். இல்லை ஒரு 50 கிராம் கல்லை அங்கிருந்து எடுத்துட்டோன்னு சொன்னோம்னா மறுபடியும் இந்த பக்கம் சாஞ்சிடும் இல்லையா.
ஆக சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்கனி. அந்த சீர்தூக்கும் கோலை போல அமையணும். அப்படி அமையாமல் இந்த இடத்துல அதுக்கு என்ன அர்த்தம்னா அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோர்கனி. சமன் செய்ய அந்த தராசு கோல் போல் நடுவு நிலைமையுடன் எல்லோரிடமும் ஒரே நடுவு நிலைமையுடன் இருப்பது ஒன்றே மிகச்சிறந்த சான்றோர் எனப்பட்ட அறிஞர்களுக்கு அழகு. இப்போ இந்த நான் ஒவ்வொரு அத்தியாயமாகவே இப்போ சொல்கிறேம்மா. ஏன்னா ஒரு ரெண்டாக சொல்லிட்டேன். பட் இப்போ ரெண்டாக சொல்லும்போது அது வீடியோ ஜாஸ்தி போச்சுன்னா உங்களுக்கும் கேட்குறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். அதனால் நான் இன்னும் ஒரு 5 இருக்கும். அதனால் நான் ஒன்றாவே உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஏன்னா ரொம்ப நேரம் கேட்குறா போல இருந்தால் உங்களுக்கும் பாவம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இப்போ இதில் நம்ம பார்த்தது என்னம்மா, கீதையில் எப்படி பாரபட்சம் இல்லாமல் நடுநிலைமையோடு சமநிலையாக இருக்க வேண்டும் எல்லோரிடமும்னு சொல்லியிருக்கிறாரோ கண்ண பரமாத்மா, அதே கருத்தை திருவள்ளுவர் நடுவு நிலைமைன்னு அந்த அதிகாரத்துக்கு பேரை கொடுத்துருக்காரு. நடுவு நிலைமைன்ற அதிகாரம் பேரையும் கொடுத்து அதில் இந்த 2 குறட்பாக்களையும், அதில் 10 குறட்பாக்கள் இருக்குது. நான் முன்னே சொன்ன போல் செலக்டடாக தான் ஒரு சிலதை ரொம்ப குறிப்பாக எடுத்துவேன். ஏன்னா ரொம்ப ஜாஸ்தி எடுத்தாலும் கேட்குறவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஒரு உதாரணமாக இதுக்கும் அதுக்கும் எந்த அளவுக்கு எவ்வளோ கரெக்டாக இருக்குது அதை நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறேன். சரிங்களா? இந்த வீடியோவை கேட்கறதுக்கு ரொம்ப நன்றி. மறுபடியும் சொல்கிறேன், ஏதாவது சில தவறுகள் உச்சரிப்பிலோ இதிலோ இருந்தாலோ பொறுத்துக்கும்படி கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக ஃபுல்லாக கவனித்து கேட்டு உங்களுடைய நல்ல வேல்யூவான மதிப்புள்ள கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு நான் இன்னும் பல முயற்சிகள் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு அதுதான் எனக்கு மிகச்சிறந்த பரிசாக இருக்கும். இது பண்ணுறப்போ நான் இன்னும் பல விஷயங்களை இதை போல் பண்ணணும் அப்படின்னு வரும்பொழுது உங்களுடைய அந்த கமெண்ட்டுகள்லாம் தான் என்னை ஊக்குவிக்கும், எனக்கு ஒரு என்ன சொல்றது உத்வேகத்தை கொடுக்கும். சரிங்களா? கண்டிப்பாக எல்லாரும் முழுசாக கேட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் சுற்றத்தாருக்கோ உங்கள் நண்பர்களுக்கு நடுவில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை கேட்கட்டும். அவங்களுடைய கமெண்ட்டும் என்ன, எப்படி நான் இன்னும் எப்படி இதை மாற்றிக்கலாம் அப்படின்ற கமெண்ட்டையும் நீங்கள் எனக்கு கண்டிப்பாக சொல்லலாம்னு கேட்டுக்கிறேன். நன்றி.